இன்னைக்கும் புளி குழம்பா? ஆமா. என்ன புளி குழம்பு? என்ன காய் கிடக்குது அதுல? வெண்டைக்காய் இருக்கு. அப்ப வெண்டைக்காய் புளி குழம்பு. நேத்தினா புளி குழம்பு? நேத்து என்ன காய் இருந்துச்சு? முருங்கைக்காய் இருந்துச்சு. அப்ப முருங்கைக்காய் புளி குழம்பு. முந்தா நேத்து? முந்தா நேத்து என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு கத்திரிக்காய் புளி குழம்பு. அப்ப டெய்லி புளி குழம்பேவா? ஆமா. ஒரு சட்டி நிறைய புளி குழம்பு வச்சுட்டு உள்ள வச்சிருவேன். உள்ள வச்சுட்டு டெய்லி என்னென்ன காய் இருக்குதோ அதை போட்டு உனக்கு எத்தனை வந்து கொடுத்துருவேன். டெய்லி புதுசாவே இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி? அதுவா, டெய்லி நீ எப்ப சாப்பிடுற வரையோ அப்ப என்ன பண்ணுவேன், தாளிச்சு கொட்டி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட வச்சிருவேன். அதனால காய் வேற வேற இருந்தாலும் அது புளி குழம்பு தானே. அப்போ நீ சொல்றது பார்த்தா டிஸ்கோ சாந்தியும் விஜய் சாந்தியும் அக்கா தங்கச்சிங்கன்னு சொல்லுவ போலக்குது. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இல்லல்ல. அதே மாதிரிதான் டெய்லி ஒரு ஒரு காய் போட்டு வைக்கிறது தொட்டு சம்பந்தம் இல்லை இதுக்கும் குழம்புக்கும். நீ வச்ச புளி குழம்பு கூட நான் தாங்கிக்குவேன். ஆனா நீ சொல்ற டைலாக் இருக்கு பாரு, அது ஜீர்ணிக்கவே முடியல என்னால. நீ இவ்வளவு கோவமா பேசினல, நாளைக்கு உனக்கு பாவக்காய் புளி குழம்பு தான் பாத்துக்கோ. பாவக்காவா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.